வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தோசை இட்லியோட சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்தை ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எவ்வளோ அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இதை நம்ம லைட்டாக வதக்கிக்கிறோம். அது கருகக்கூடாது. பொன்னிறமாக ஆன உடனே நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் நமக்கு கருகாது. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆன உடனே வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கோம். அது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் 2 பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா புதினா ஒரு 2 கை அளவுக்கு எடுத்திருக்கேன். அவள் நல்லா கழுவி 2-3 வாட்டி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கட்டு புதினாக்கு 1 கை அளவுக்கு கொத்தமல்லி. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ரெண்டும் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் சுவையாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் இதை தனியாக கூட பண்ணலாம். வெறும் புதினா வெறும் கொத்தமல்லி சட்னி கூட இதே ஃபார்மெட்டில் பண்ணிக்கலாம். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் திருவுனது. போட்டுட்டு ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு வரும்போதே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப கருகிச்சுன்னா சட்னி கருப்பாக இருக்கும், நமக்கு அந்த க்ரீன் கலர் கிடைக்காது. அதுக்காக ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே. இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்து 2-3, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஏன் உளுந்து அந்தளவுக்கு சேர்க்கலாம், ஏற்கனவே நம்ம சட்னிக்கு போட்டுட்டோம் இல்லையா அரைக்கிறதுல, அதனால தான் அந்தளவுக்கு சேர்க்கல. அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஃப்ளேவருக்காக. அது உடைச்சி போடாதீங்க, உடைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப காரமாயிடும். சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். ஏன்னா நம்ம அப்படியே கொட்ட போகிறோம் தாளித்து. அதனால் இதெல்லாம் முழுசாக இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறோம் பசங்க. அதனால நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக வதங்கி கம்மியாகிடுது பார்த்திங்களா. இந்த நேரத்தில் பெருங்காயத்தூள் போட்டுருங்க. போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இப்போது இது ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு அதில் போட்டேன். கொஞ்சமாக தண்ணி கலந்து அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச விழுதை இந்த தாளிப்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது உங்களோட சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டை சொல்லுங்கள்.